கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. இந்த உலக பாவத்தினால் நிரம்புது. மத்தேயு 23 சொல்றார், வீரியன் பாம்பு குட்டிகளே, வலு சர்ப்பங்களே, பிதாக்களோட அக்கிரம அளவை நிரப்புவீங்களோ, எரி நேரத்தை எப்படி தப்பித்துக் கொள்வீங்க? அவர் கேட்குறார், எரி நேரத்தை எப்படி தப்பித்துக் கொள்வீங்க? அக்கிரம அளவு, உலகமே பாவத்தில் விழுந்து அக்கிரம அளவை நிரப்புது. சோதமுக ஒரு அக்கிரம அளவு, அதன் கூக்குரல் பரலோகத்தை போய் எட்டினது. இங்கே சொல்றாரு, மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாக வந்தது. நோவா காலத்தில் அரக்கர்களை தேவர்களை பாவம் செஞ்சாங்க. அந்த பெண் எடுத்து பாவம் செஞ்சாங்க. ஆனால் நோவா உத்தமனாக இருந்தான். நோவா காலத்தில் உத்தமனாக இருந்தான். தன் காலத்தில் உத்தமனாக இருந்தான். பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 பாருங்க, வாசிக்கிற, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இந்த நாளிலே சுகபோக வாழ்க்கை வாழாதீங்க. பவுல் சொல்றார், தீமோத்துக்கு சொல்றார், கட்டுக்கதைக்கு விலகி ஓடு, பாலிய பாவத்துக்கு விலகி ஓடு, கிளவி பேச்சுக்கு விலகி ஓடு. இந்த நாளில் எல்லாரும் பிறப்பில் நிற்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இங்க தன் காலம் இரவு பகலும் நாளிலே வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், பாடணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை, திருமூர்த்திகளை, திருத்துவ தேவர்களை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும், அவருடைய உயிர் பிச்சை கேட்கணும். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். பாருங்க, நோவா அம்சபல நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமான உத்தமனாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். பாருங்க, நோவா வம்சவரலாறு. நோவா தன் காலத்தில், நோவா இருந்த காலத்தில் பாவம் செஞ்சாங்க. அரக்கர்கள் தேவர்களை வலு சேர்ப்பத்தை எடுத்து கடையில் கடைஞ்சாங்க. எந்த தட்டு வாட்டினா அமுதவர்னு பார்த்தாங்க. சாபம் வந்தது, பிதா கிட்ட இருந்து சாபம் வந்தது. அக்கிரம அளவு நிரப்புனாங்க. தேவனின் கோபம் இறங்கினது. மாம்சமான யாருடைய முடிவும் தேவனிடத்தில் இப்போ வந்திருக்கு. எல்லாரும் திறப்பிலே இருக்கணும். நோவா தன் காலத்திலே உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். இப்போது எல்லாரும் சங்கீதம் 1-2 வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இரவும் பகலும் தேவனை நோக்கி பாருங்க. 100 பாடுகள் போதுன்னு சொல்லிட்டார். கூலோ கஞ்சியை குடித்து தேவனை நோக்கி பாருங்க. திறப்புல நில்லுங்க. நீங்களும் உங்க வம்சங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்படணும்னா தேவனோடு இருங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல எல்லாரும் குடும்பமாக பேராக வம்சமாக தேவனோடு சஞ்சரிக்கணும். இந்த நாளிலே தேவனோடு உறவாடணும், அவரை பாடணும், அவர் நாமத்தை மகிமையோட ராஜ வல்ல மகிமையை என்றடிக்க பிதாவுக்கு குமாரனுக்கு செலுத்தணும், துதி கண்ணு மகிமையை செலுத்தணும். இப்போ நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலையில நாங்கள் பாதம் முத்தவிடு ராஜா, முத்தவிடு. நோவாக்கு கிருபை கிடைத்தது போல இதை கேட்டுருக்கிற எல்லாருக்கும் கிருபை தாங்க ராஜா. எல்லாருக்கும் கிருபை காட்டணும். உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய தயவு பெரியது. நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் அவன் வம்சத்தையும் பாதுகாத்தீரு. இதை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுகிறார். அறியாமல் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து ஒவ்வொருவரும் இரக்கம் பாராட்டுங்க, ஒவ்வொருவருக்கும் தயவு பாராட்டுங்க. கிருபை தகராஜ ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அக்கினி மதிலாக இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுகிறார். குடும்ப பேராக பாதுகாத்து கொள்ளுங்க. நோவாவை பாதுகாத்தீரே, அதை போல இது எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இது கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறது. தேவையில்லை சந்திங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.